நான் உங்க அட்வொகேட் பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டா எந்த சோசியல் மீடியா இப்ப நான் வந்து தமிழ்ல பிறந்து வளர்ந்தேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் கேஸ் இருக்கு சரிங்களா. ஸோ அந்த கேஸ் ஒரு அசோசியேஷன் அவர் சாக்லேட் காட்டி கூட்டு போயிருக்காங்க. சாக்லேட் கொடுத்து ஏமாத்திட்டாங்கன்னு வேற கூக்க சொல்லுங்க. யாரு சொல்றதா? சாக்லேட் பாய் சொல்றது. சாக்லேட் பாய்னா அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. அது வந்து ஒரு ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். சொன்னவர் ஒரு பிளே பாய். நான் வந்து ஒரு ஸ்வீட் பாய்ன்றது மாதிரி சாக்லேட் பாய் சொன்னேன். ஆனா அவர் என்ன பிளே பாய் சொன்னாரு. ஆனா அவங்க பரம்பரையே பிளே பாய் தான். நான் ஒன்னும் சொல்ல விரும்பல, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் யாரு பிளே பாய் யாருக்குன்னா பாய்னு. அவங்க தாத்தா, அவங்க அப்பா, இவரு எல்லாம் பிளே பாய்ஸ் தான். எல்லாம் ரோட் ஷோஸ்லாம் ஏதோ பண்ணக்கூடாது சொல்லிருக்காங்க. ரோட் ஷோ பண்ணக்கூடாது, பார்க்கிங்க்கு இடத்தை ஐடென்டிஃபை பண்ணுங்கன்றாங்க. விஜயோட வாகனம் மொத்தம் 5, விஜயபுர வண்டி கூட ஒரு 4 வண்டி வருது. 50 வண்டிக்கு பார்க்கிங்க்கு இடத்தை நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. சார் நாங்க 5 வண்டி தான் சார், 10 நிமிஷம் நின்றுட்டு நாங்க பாட்டுக்கு போயிடுவோம், நீங்க ஒதுக்கி கொடுக்குற இடத்துல நாங்க நின்றுட்டு நாங்க போயிடுவோம். அதெல்லாம் எல்லா வண்டிக்கு உங்களை பாக்குறதுக்கு வண்டி வரும் சார். இது ரோட் ஷோ அப்படின்னா ரோட் ஷோ நடத்தக்கூடாது. 15 நிமிடங்களுக்கு மேல் பேசக்கூடாது. அடுத்தது நான் எழுதி கொடுக்குற பேசணும் மட்டும் தான் சொல்லல, சொல்ல கொடுக்குறேன். அதுல ஒன்றும் சந்தேகமே வேணாம். இங்கிட்டு போகாத. அறிவிப்பு வந்தது விஜய் அவர்களோட அறிக்கைக்கு பிறகுதான். ஏன்னா பொலிட்டிக்கல் ஆயிடுச்சு. விஜய் யூஸ் பண்ண வேர்டு எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா அப்படின்னு சொன்னா அசிங்கமா இருக்குல்ல. நான் ஒன்றும் பயப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்து விட்டார்கள். மதுரையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 28 கிலோமீட்டருக்கு முதல்வர் ரோட் ஷோ நடத்துறாரு. நினைவுக்கா? உதயநிதி போராட்டத்தில் ரோட் ஷோ தான் நடத்துறாரு. எல்லாருமே பண்றாங்களே. நீ பண்ணாத, கூட்டம் அதிகம் வரும் உனக்கு. சார் எனக்கு இருக்கிற வினோதம் என்ன இருந்துச்சுன்னா, அந்த போற அந்த கேம்பெயின் அந்த வாகனம் இருக்குல்ல, அதுல வந்துட்டு மேல நிக்க கூடாது, தலையை காட்டி நிக்க கூடாது. அது ஒரு வண்டியில உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்புறம் எப்படி பேசுவாரு? பொய் நம்பர் 1. நானோ என் குடும்பத்திலயோ மருமகனோ மகனோ அரசியலுக்கு வர மாட்டோம். இன்னைக்கு மகன் டெபியூட்டி சீஃப் மினிஸ்டர், மருமகன் இன்னைக்கு வந்து சீஃப் மினிஸ்டர். 2வது உதயநிதி சொல்றாரு அரசியல் குடும்பத்தில் இருக்கணும், அரசியல் வரணும்னு இருக்கா இல்ல? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. பொய் நம்பர் 2. 3வது ஐயோ இளைஞர் அணிக்கெல்லாம் நான் வர மாட்டேன், வந்தாரு. பொய் நம்பர் 3. 4வது நான் கடைக்கோடி தொண்டரான் இருப்பேன், எம்எல்ஏக்கெல்லாம் இருக்க மாட்டேன், எம்எல்ஏ ஆனாரு. பொய் நம்பர் 4. 5வது ஐயோ சீனியர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் எங்க அமைச்சர் ஆகணும், ஆனாரு. 7வது பொய் நான் வந்து துணை முதல்வராக ஆகிறேன்னு யார் சொன்னா? நீங்க சும்மா மீடியா சொல்லிட்டு. ஆனா இத்தனை நீட் தேர்வு பொய் நம்பர் 8. 30 வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னார் சார். பொய் நம்பர் 9 சார். கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார். பொய் நம்பர் 10 சார். பெட்ரோல் விலை 5 ரூபாய் குறைக்கிறேன், டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்னாங்க சார். பொய் நம்பர் 11 சார். இது தாண்டி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நகைக்கடை விட்டுட்டீங்க. நகைக்கடை. அதுவும் இல்லாம பகுதி நேர ஊழியர் ஆசிரியர்கள் நிரந்தரம் பண்றேன்னு சொன்னாங்க சார். பொய் நம்பர் 10, 11 சார். சொத்து வரி உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். இபி இதுக்கு உயர்த்தக்கூடாதுன்னு சொன்னாங்க சார். உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறப்ப 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி நீ கொடுக்கல சார். இப்படி பொய்ய மட்டுமே பேசிட்டு இருந்தா நான் சாதாரணமா 5000 ரூபாய் என் மளிகை கடையில பக்கத்துல உட்கார்ந்து வேலை செஞ்சு மூட்டை தூக்குற பையனையே நான் வந்து பொய் பேசுறேன் வேலைக்கு எடுக்க மாட்டேன்னா, ஒரு நாட்டோட ஆட்சி செய்யற முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாயை திறந்தா பொய் 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 பொய். திமுக, ஸ்டாலின், உதயநிதி ஈக்குவல் டு பொய். இப்படி பேசினா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? அவங்களுக்கு தேவை என்னன்னா ஏதாவது ஒரு பொய் பேசணும், வாக்கு வாங்கணும், வாக்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வரணும், அதை மறந்துடணும். அவ்வளவுதான். 2 நாட்களுக்கு முன்பு இதே மாவட்டத்தில் கோவையில் இன்னைக்கு சிகிச்சை பெற்று வந்த தனது தந்தையை வீல் சேர் இல்ல அப்படியே அந்த தந்தைய அப்படியே இழுத்து தரன்னு இழுத்துக்கிட்டு போறார். எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. ஒரு வீல் சேர் கூட இந்த ஆட்சியில அரசு மருத்துவமனையில கொண்டு அந்த அரசு பொது மருத்துவமனையில வைக்கவில்லை. இதனால் ஏழைகள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் அங்கே நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த அவலநிலை இந்த ஆட்சியில தொடருது. அதிமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துறையிலே சிறந்து விளங்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி, பாஜக அரசு தான் நமக்கு துரோகம் செய்யறாங்கன்னு பார்த்தா இங்க திமுக அரசு நம்மள நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட நானு நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் இவங்க நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு தேர்ந்தெடுத்தோம்.
ஆனா நீங்க பாத்தீங்கன்னா தேங்க்யூ, ஐ லவ் யூ, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்காவாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம் 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 வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். ரீல்ஸ் வேற ரியாலிட்டி வேற நீங்களே சொல்லிட்டு இப்ப நீங்க விடுறது அம்பட்டும் ரீல்ஸ் தான். அதுல எல்லாம் பாதியில அருந்தும் போயிடுச்சு. அப்படி அருந்து போன ரீல்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாப்போமா? கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? 1000 ரூபாய் ஒருத்தர் விடாம எல்லா பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்களே, தந்தீங்களா? டீசல் விலையில மீதி இருக்கிற 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, குறைச்சிங்களா? நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொன்னீங்களே, ரத்து செஞ்சீங்களா? திமுக வந்து கவுன்சில் காலையில் வந்து அதிகாரி பட்டியல் அதிகாரி வந்து காலையில் உள்ள வச்சிருக்காங்க. அண்ணாமலை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு கருணாநிதின்ற பேர் எடுத்தா தமிழ்மொழின்ற யாருமே கிடையாது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியம் நான் பதில் சொல்லணும்னு